அனைவருக்கும் வணக்கம். நாம் 4ஆம் பாடமான மின்னூட்டமும் மின்னோட்டமும் பாடத்தை பார்க்கலாம். உலகில் உள்ள ஒவ்வொரு பொருளும் பருப்பொருளால் ஆனது. இந்த பருப்பொருள்கள் அணுக்கள் மற்றும் மூலப்பொருள்களால் ஆனவை அப்படின்னு முன்னமே படிச்சிட்டோம். அணுக்கள்ல எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் அப்படிங்கிற அடிப்படை துகள்கள் இருக்குன்னு முன்னமே நம்ம படிச்சிருக்கோம். இந்த எலக்ட்ரானுக்கு எதிர் மின்னூட்டம் உள்ளது, புரோட்டானுக்கு நேர் மின்னூட்டம் உள்ளது, நியூட்ரானுக்கு எந்த மின்சுமையும் இல்லை. ஒரு அணுவில் உள்ள இந்த மின்னூட்டங்களின் இயக்கமானது மின்னோட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. மின்னூட்டம் அப்படிங்கறத பத்தி இப்ப பார்க்கலாம். ஒரு அணுவுக்குள்ள அணுக்கரு இருக்கும். அந்த அணுக்கருவுக்குள்ள புரோட்டான்களும் நியூட்ரான்களும் உள்ளது. அணுக்கருவுக்கு வெளியில எலக்ட்ரான்கள் இருக்கு. புரோட்டான்களுக்கு நேர் மின்னூட்டம் உண்டு, எலக்ட்ரான்களுக்கு எதிர் மின்னூட்டம் உண்டு. ஒரு அணுவுல புரோட்டான்களின் எண்ணிக்கையும் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையும் சமமா இருக்கிறதுனால அந்த அணு ஆனது நேர் மின்னூட்டத்தின் அளவும் எதிர் மின்னூட்டத்தின் அளவும் சமமாக பெற்று மின் நடுநிலைத்தன்மையோட இருக்கும். ஆனா ஒரு அணுவில் இருந்து நாம ஒரு எலக்ட்ரானை நீக்கிட்டோம்னா அந்த எதிர்மின் தன்மை குறைஞ்சு நேர்மின் தன்மை அதிகமாகும். நேர்மின்னூட்டம் அதிகமா இருக்கிற காரணத்தினால அந்த அயனி நேர் அயனி அப்படின்னு சொல்லப்படுது. அதுவே ஒரு அணுவோட ஒரு எலக்ட்ரானை சேர்த்துட்டோம்னா எலக்ட்ரானினுடைய எதிர் மின்னூட்ட பண்பு அங்க அதிகமா இருக்கும். எனவே அந்த அயனி எதிர் அயனி அப்படின்னு சொல்லப்படும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பிளாஸ்டிக் ஸ்கேலையோ இல்ல ஒரு சீப்பையோ எடுத்துக்கிட்டு தலையில நல்லா தேய்ச்சிருங்க. தேய்ச்சிட்டு பேப்பருக்கு பக்கத்துல கொண்டு போனா துண்டு துண்டா கிழிக்கப்பட்ட பேப்பரை அந்த சீப்போ பிளாஸ்டிக் ஸ்கேலோ நல்லா இழுக்கும், கவரும் அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போம். எப்படி இது நடக்குது? தலையில நல்லா தேய்க்கும் பொழுது தலையில் உள்ள முடியில் உள்ள எலக்ட்ரான்கள் இந்த சீப்பினுடைய நுனிப்பகுதிக்கோ அல்லது பிளாஸ்டிக் ஸ்கேலுக்கோ பரிமாற்றம் செய்யப்படும். இப்போ சீப்பானது எதிர் மின்னூட்ட பண்பை பெறுகிறது. தலையில் உள்ள முடியில எலக்ட்ரான்கள் போனதுனால இந்த தலையில் உள்ள முடியானது நேர் மின்னூட்ட பண்பை பெறும். சீப்ல இருக்கிற எதிர் மின்னூட்டமானது பேப்பர்ல பக்கமா கொண்டு போகும்போது அதில் உள்ள நேர் மின்னோட்டத்தை இழுக்கும். அப்ப பேப்பரும் சேர்ந்து மேல தூக்கிட்டு வரும். இப்போ இந்த காரணத்தினால சின்ன சின்ன பேப்பர் எல்லாம் சீப்போட அல்லது பிளாஸ்டிக் ஸ்கேலோட ஒட்டிக்கும். மின்னூட்டத்தை அளவிடலாம். மின்னூட்டத்தை கூலும் அப்படிங்கிற ஒரு அலகுனால அளவிடலாம். நீளத்தை மீட்டர் அப்படிங்கிற அலகுனால அளவிடுவோம். நிறைய கிலோகிராம் அப்படிங்கிற அலகுனால அளவிடுவோம். அது போல இந்த மின்னூட்டத்தை கூலும் அப்படிங்கிற அலகுனால அளவிடலாம். மிக மிக குறைவான மின்னூட்டம் அப்படிங்கிறது எலக்ட்ரானினுடைய மின்னூட்டம். மிக மிக குறைவா, அது 1.6 × 10⁻⁻⁻⁹ கூலும் அப்படிங்கிற மதிப்பை பெற்றிருக்கும். உலகத்தில் உள்ள எந்த ஒரு பொருளினுடைய மின்னூட்டமும் எலக்ட்ரானின் மின்னூட்டம் மாதிரி எத்தனை மடங்கு அப்படின்னு தான் சொல்லப்படும். உதாரணத்துக்கு ஒரு பொருள்ல Q மின்னூட்டம் இருக்குன்னா அது எலக்ட்ரானின் மின்னூட்டம் மாதிரி n மடங்கு இருக்கிறதா அர்த்தம். என்னங்கிறது முழு எண். அதாவது எண்ணுக்கு எலக்ட்ரானின் மின்னூட்டம் மாதிரி 1 மடங்கு அல்லது எலக்ட்ரானின் மின்னூட்டம் மாதிரி 2 மடங்கு அல்லது எலக்ட்ரானின் மின்னூட்டம் மாதிரி 1000 மடங்கு அப்படின்னு சொல்லப்படும். இப்போ நடைமுறையில இந்த மின்னூட்டமானது மைக்ரோ கூலும் அப்படிங்கிற அலகுலையும் நேனோ கூலும் அப்படிங்கிற அலகுலையும் பிகோ கூலும் அப்படிங்கிற அலகுலையும் பயன்பாட்டுல இருந்துட்டு இருக்கு. மைக்ரோ கூலும் அப்படின்னா 10⁻⁻⁶ கூலும்னு அர்த்தம். நேனோ கூலும் அப்படின்னா 10⁻⁻⁹ கூலும்னு அர்த்தம். பிகோ கூலும் அப்படின்னா 10⁻⁻12 கூலும்னு அர்த்தம். இந்த மின்னூட்டங்களை நாம இயல்பாகவே கூட்டல் பண்புக்கு உட்படுத்தலாம். உதாரணத்துக்கு ரெண்டுமே நேர் மின்னூட்டமா இருக்கு அப்படின்னா ரெண்டையும் கூட்டி எழுதிக்கலாம். ஒன்னு நேர் மின்னூட்டமாகவும் இன்னொன்னு எதிர் மின்னோட்டமாகவும் இருந்தா அது ஒன்னு நேர் மின்னோட்டத்திலிருந்து அதிகமான மின்னூட்டத்திலிருந்து குறைவான மின்னூட்டத்தை கழிச்சு மொத்த மின்னூட்டம் இதுன்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு 5 நேர் மின்னூட்டம், 5 கூலும் நேர் மின்னோட்டமும் மற்றும் 2 கூலும் எதிர் மின்னோட்டமும் இருக்கிறதா எடுத்துட்டோம்னா அங்க மொத்த மின்னூட்டமானது அதைய கூட்டும் பொழுது நமக்கு 5 கூலும் பிளஸ் -2 கூலும். இந்த மைனஸ் ஆனது எதிர் மின்னோட்டம். இந்த எதிர் மின்னோட்டத்தின் அளவுக்கு நேர் மின்னோட்டம் சமன் செய்யப்படும். மீதி இருக்கிறது
இந்த கூடுதல். எனவே மீதி இருக்கிறது 3 கூலும். சரி, இந்த மின்னூட்டங்களுக்கு இடையில ஒரு விசை இருக்கும். இந்த 2 மின்னூட்டங்களை பக்கம் பக்கமா கொண்டு வர்றோம். கொண்டு வரும்போது 2 மின்னூட்டங்களும் ஒரே மாதிரியான மின்னூட்டம். மின்னூட்டங்கள்ல நேர் மின்னூட்டம் எதிர் மின்னூட்டம் இருக்குன்னு முன்னமே படிச்சிருக்கிறோம். 2ம் நேர் மின்னூட்டம் அல்லது 2மே எதிர் மின்னூட்டம். அப்போ ஒரே மாதிரியான மின்னூட்டம் அப்படின்னா அவை ஒன்றை ஒன்று விலக்கும். வேறு வேறு மின்னூட்டங்கள், ஒன்னு நேர் மின்னூட்டம் இன்னொன்னு எதிர் மின்னூட்டம். அப்படி வேறு வேறு மின்னூட்டம்னா அவை ஒன்றை ஒன்று ஈர்க்கும். அப்போ இந்த மின்னூட்டங்களுக்கு இடையில கவர்ச்சி விசை இருக்கு, இன்னொன்னு விலக்கு விசையா இருக்கு. ஓரின மின்னூட்டங்கள் ஒன்றை ஒன்று விரட்டும், வேறின மின்னூட்டங்கள் ஒன்றை ஒன்று கவரும். இந்த மின்னூட்டங்களுக்கு இடையில உள்ள விசையானது தொடுகையில்லா விசை, நான் கான்டாக்ட் போர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. மின்புலம் ஒரு மின்னூட்டத்தை சுற்றி அதன் மின் விசையை உணரக்கூடிய பகுதி மின்புலம் எனப்படும். பொதுவா ஒரு காந்தம் இருக்குன்னா காந்தத்துக்கு பக்கத்துல ஒரு இரும்பை கொண்டு வரும்போது உடனடியா அந்த காந்தமானது அந்த இரும்பை அட்ராக்ட் பண்ணும், அதாவது ஈர்த்து கொள்ளும். அதே மாதிரி ஒரு மின்புலத்தை, ஒரு மின்னூட்டத்தை சுற்றி ஒரு குறிப்பிட்ட பகுதி வரைக்கும் ஒண்ணு ஈர்ப்பு விசையோ அல்லது விலக்கு விசையோ இருக்கும். அந்த விசை உள்ள பகுதியை மின்புலம் அப்படின்னு சொல்றோம். மின்புலத்தை பொதுவா இது போல கோடுகளால குறிப்பாங்க. கோடுகளுக்கு மேல மின்புலத்தின் திசையை சொல்றதுக்காக அம்புக்குறிகளை கொடுத்திருப்பாங்க. ஒரு சிறிய நேர் மின்னூட்டத்தை இந்த மின்புலத்துக்குள்ள நாம கொண்டு வைக்கும் பொழுது இந்த நேர் மின்னூட்டத்தின் மீது ஆல்ரெடி இருக்கிற அந்த மின்னூட்டமானது ஒரு விசையை கொடுக்கும். அந்த விசையானது எந்த திசையில் இருக்கோ அது மின்புலத்தின் திசை அப்படின்னு சொல்லப்படுது. மின்புலத்தை குறிக்கின்ற இந்த கோடுகளை மின்விசை கோடுகள்னு சொல்றோம். இது ஒரு கற்பனை கோடுகள். கோடுகள் ரொம்ப நெருக்கமா இருந்தா மின்புலம் ரொம்ப வலிமையா இருக்கிறதா அர்த்தம். மின்விசை கோடுகளானது ஓரலகு நேர் மின்னூட்டம் மின்புலம் ஒன்றில் நகர முற்படும் திசையில் வரையப்படும் நேர் அல்லது வளைவு கோடுகள் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு தனித்த நேர் மின்னூட்டத்தின் மின்விசை கோடானது ஆர வழியே வெளிநோக்கியும், பாருங்க அம்புக்குறி வெளிநோக்கி கொடுத்திருக்காங்க. அதே சமயம் எதிர் மின்னூட்டத்திற்கு ஆர வழியே உள்நோக்கியும் மின்விசை கோடுகளானது இருக்கும். ஒரு புள்ளியில் வைக்கப்படும் ஓரலகு நேர் மின்னூட்டத்தினால் உணரப்படுகின்ற விசைய மின்புலம்னு சொல்றோம். நேர் மின்னூட்டம் ஒன்று மின்புலத்தின் திசையிலேயே விசையை பெறும். அதே சமயம் எதிர் மின்னூட்டமானது மின்புலத்தின் திசைக்கு எதிராக விசையை பெறுகிறது. மின் அழுத்தம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஒரு நேர் மின்னூட்டம் இருக்கு. அந்த நேர் மின்னூட்டத்துக்கு பக்கத்துல இன்னொரு நேர் மின்னூட்டத்தை கொண்டு வரோம். இந்த நேர் மின்னூட்டம் அதன் மீது ஒரு விலக்கு விசையை கொடுக்கும். இரண்டாவது நேர் மின்னூட்டம் முதல் நேர் மின்னூட்டத்தின் மீதும் விலக்கு விசையை கொடுக்கும். காரணம் ரெண்டும் ஓரின மின்னூட்டம். விலக்கு விசையும் தாண்டி அந்த நேர் மின்னூட்டத்தை பக்கமா நாம வச்சிருக்கணும்னா அந்த நேர் மின்னூட்டத்தின் மீது ஒரு வேலை செய்யப்பட வேண்டும். அந்த வேலைய மின்னழுத்தம்னு சொல்றாங்க. அதாவது அனைத்து மின் விசைகளுக்கும் எதிராக ஓரலகு நேர் மின்னூட்டம் ஒன்றை குறிப்பிட்ட புள்ளிக்கு கொண்டு வர செய்யப்படும் வேலை மின்னழுத்தம் என அழைக்கப்படுகிறது.